அன்பார்ந்த மைண்ட் அண்ட் சிப் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அண்ட் யுவர் ஃபேமிலி ஆல்சோ. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா 98 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் 368 பாயிண்ட்டும், நிஃப்டி பேங்க் 200 பாயிண்ட்டும், நிஃப்டி ஐடி வந்து 35 பாயிண்ட் பாசிட்டிவாக, எல்லாமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சது. ஸோ தொடக்கம் 2025 மார்க்கெட் தொடக்கம் நன்றாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகி கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் மூவ் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 23,637, ஹை வந்து பார்த்திங்கன்னா 23,822 வரைக்கும் போச்சு. லோ வந்து பார்த்திங்கன்னா 23,562, ஃபைனலாக 23,742 முடிஞ்சு. ஸோ 98 பாயிண்ட் அப்பில் முடிஞ்சுது. ஸோ பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் 37 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் 13 ஸ்டாக் வந்து நெகட்டிவாக இன்றைக்கி முடிஞ்சுது. இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸ், டாப் 5 லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா 3.2% அப்பவும், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2.5% அப்பில் போச்சு. இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா மாருதியிலேருந்து டேட்டா கொடுத்தது வந்து அவங்க சேல்ஸ், டீலருக்கு கொடுத்த வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% க்ரோத்தில் இருக்குது. அதாவது லாஸ்ட் இயர் டிசம்பரோட இந்த வருஷம் டிசம்பருக்கு வந்து 30% க்ரோத் ஆகிருக்குன்றாங்க அவங்களுடைய டேட்டா. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கார் சேல்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 18% க்ரோத்தில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதேமாதிரி மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த இவி வெஹிக்கிள்ஸில் ரீசெண்டாக லான்ச் பண்ணது, வரப்போகிற ஜனவரியில் லான்ச் போகிற வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கிறதால மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் பாசிட்டிவாக தான் முடிஞ்சுது. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் 1.7%, பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா 1.7%, ஐஷர் மோட்டார்ஸ் 1.3%. லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ 1.6%, டாக்டர் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.4%. டாக்டர் ரெட்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5-6 செஷனாக வந்து பாசிட்டிவில் தான் இருந்தது. இன்றைக்கி தான் 1.4% நெகட்டிவில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆச்சு. அதானி போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா -1%. அதானி போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1200லேருந்து 1250க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஸோ இதையும் என்னென்னு பார்க்கணும், வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும். அதானி குரூப் ஷேர்ஸே எல்லாமே வந்து கொஞ்சம் லோ லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்று பாசிட்டிவ் ஆச்சு, இன்றைக்கி 1% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா ஸ்டீல் 1% க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா ஸ்டீலும் பார்த்திங்கன்னா 145, அதில் வந்து ஒரு 145ல் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து அது 140 பிரேக் ஆகி 140க்கு வந்து இப்போ 140க்கு கீழே 137 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி மிட் கேப் 50ல் இதில் யார் டாப் 5 கெய்னர்ஸ், யார் டாப் 5 லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5% அப்பில் முடிஞ்சுது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா சுஸ்லானுக்கு வந்து அவங்களுடைய SE4Gன்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய ஹோல்லி ஓன்டு சப்சிடி கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிறிசல் ரேட்டிங் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 5% வந்து சுஸ்லான் எனர்ஜி ஏறிச்சு. முத்தூட் ஃபைனான்ஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4% அப்பில் முடிஞ்சுது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸுக்கு வந்து PE ரேஷியோ வந்து 17.44 தான் இருக்குது. பட் அதே செக்டர் PE வந்து பார்த்திங்கன்னா 26.52 தான் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா நிறைய பை ரேட்டிங் கொடுக்கறதால இன்றைக்கி முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து 4%ல் அப்பில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் SBI கார்டு வந்து பார்த்திங்கன்னா 2%, வோல்டாஸ் 2%, KPIT வந்து 2%. ஸோ லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் மில்ஸு -3%, ஓப்ராய் ரியாலிட்டி வந்து -2%, சுந்தரம் ஃபைனான்ஸ் -1, கமென்ஸ் -1, ஆரக்கல் ஃபின் சர்வீஸ் வந்து -1ல் முடிஞ்சது இன்றைக்கி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 100, இதில் யார் கெய்னர்ஸ் லூசர்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டன்லா பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 11.6% வந்து அப்பில் முடிஞ்சுது. ஸோ இந்த ஷேர் வந்து ரீசெண்டாக தான் வந்து 52 வீக்ஸ் ஸ்லோவாக டச் ஆச்சு. இப்போ ஆல் ஆஃப் சடன் வந்து இந்த ஷேர் வந்து கொஞ்சம் மொமெண்டத்தில் இருக்குது. ஸோ இந்த ஷேரை வாட்ச் பண்ணுறது பெட்ரு. ப்ளூ ஸ்டார் பார்த்திங்கன்னா 5.6%, கரூர் வைஸ்யா பேங்க் பார்த்திங்கன்னா 3.9% அப்பில் முடிஞ்சுது. ஆம்பர் என்டர்பிரைசஸ் பார்த்திங்கன்னா 3.9%. இது ஆம்பர் என்டர்பிரைசஸும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கும் வந்து பயங்கரமாக அப்படியே போயிட்டுருக்கு. இதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது நல்லது, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது. அதேமாதிரி ஐநாக்ஸ் விண்டோ பார்த்திங்கன்னா 3.5% வந்து அப்பில் முடிஞ்சுது. லூசர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா கிராம்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர்ஸ் -5.2%, பிரேமால் ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா -3%, ITI பார்த்திங்கன்னா -1.4%, ஹாப்பியஸ்ட் மைண்ட் பார்த்திங்கன்னா 1.3% மைனஸில் இன்றைக்கி முடிவடைஞ்சது. இண்டிசஸை பார்க்கலாம். ஸோ இண்டிசஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா இண்டிஸுமே பாசிட்டிவில் தான் முடிவடைஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா மெயினாக மிட் கேப் 50 பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.49%, அதாவது
நிஃப்டி 50 விட அதிகமாக கெயினில் முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் 100ம் பார்த்தீங்கன்னா 1.02% வந்து அப்பில் முடிஞ்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் நிஃப்டி 50யோட பாயிண்ட்ஸோட அதிகமாக முடிவடைந்தது. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் 50யும் ஸ்மால் கேப் 100ம் வந்து நிஃப்டி 50%ஓட அதிகத்தில் முடிஞ்சது. செக்டோரியல் இண்டிசஸை பார்க்கலாம். செக்டோரியல் இண்டிசஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோ 1.34% வந்து அப்பில் முடிஞ்சது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா மாருதி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஐஷர்ஸ் இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக புல் பண்ணதால் நிஃப்டியில். ஸோ நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா 1.34% அப்பில் முடிஞ்சது. அதேமாதிரி அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மீடியா வந்து 0.81% அப்பில் முடிஞ்சது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.77% அப்பில் முடிஞ்சது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸை ஓரளவு என்ன சொல்கிறாங்கன்னா ரூரல் மார்க்கெட்டில் வந்து எஃப்எம்சிஜிக்கு கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இது அப்பில் போயிட்டுருக்கு. ஸோ என்னன்றது பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டாவை எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டி 50 பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 1 வீக்கு, லாஸ்ட் 1 மந்த்து, லாஸ்ட் 3 மந்த்ஸு, லாஸ்ட் 6 மந்த்ஸு, லாஸ்ட் 1 இயராக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக 0.04% நெகட்டிவும், லாஸ்ட் 1 மந்த் எடுத்திங்கன்னா -2.21% வந்து நெகட்டிவில் இருக்குது. லாஸ்ட் 3 மந்த்ஸ் எடுத்திங்கன்னா 7.9%, ஆல்மோஸ்ட் 8% வந்து நிஃப்டி 50 வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா -1.6%. லாஸ்ட் 1 இயர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் ஓவரால் பார்த்தீங்கன்னா 9.19% கெயினில் இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட் 6 மந்த்ஸாகவே இது வந்து நெகட்டிவில் தான் புல் டவுன் பண்ணிட்டு இருக்கு. இன்கேஸ் இது பாசிட்டிவில் இருந்ததுன்னா நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டை கிராஸ் ஆகிருக்கணும், ஆனால் கிராஸ் ஆகலை. அதேமாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம். இதனுடைய பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 1 வீக் பார்த்தீங்கன்னா 0.24% நெகட்டிவ், லாஸ்ட் 1 மந்த் பார்த்தீங்கன்னா -2%, லாஸ்ட் 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா -3.5%, லாஸ்ட் 6 மந்த்ஸில் -2.9%, ஓவராலாக ஃபுல் இயர் பார்த்தீங்கன்னா 5.83% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸாக தான் நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் 1 இயரில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.19% க்ரோத் ஆகும். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 5.83% அப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து விட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து அதிக பாசிட்டிவில் போயிருக்கு. அதுக்கடுத்தது இன்றைக்கி FIDIS ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். FIDIS ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் ஆன் மந்த் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ FIS வந்து நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. DISஐ பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா மந்த்துமே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸில் FIS வந்து 1,77,404 crores வந்து நெட் செல்லராக இருந்திருக்காங்க. DIS வந்து பார்த்திங்கன்னா 1,85,933 crores வந்து நெட் பையராக இருந்திருக்காங்க. ஸோ DIS கிட்ட வந்து மியூச்சுவல் ஃபண்டு மூலிமா நிறைய ஃபண்ட்ஸ் வர்றதால ஸோ இது வந்து அவங்களால வந்து FI விற்க DIS வாங்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா FIயும் வந்து பாசிட்டிவாக இருந்திருந்தாங்கன்னா, நெட் பையராக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து இப்போ இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸாக ஸ்ட்ரகிள் ஆகிறது வந்து இருந்திருக்காது. பட் இதை வந்து மெயினாக வாட்ச் பண்ணோம். நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு வந்து FIS வந்து எப்படி போயிட்டுருக்கு, DISம் வந்து FII அண்ட் DI பார்ட்டிசிபேஷன் இந்த ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ டாலர் வர்சஸ் ருப்பி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலருக்கு அகெயின்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 85 rupees 0.6450 வந்து ருப்பி க்ளோஸ் ஆச்சு. இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை விட வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 85 rupees 0.6150 இருந்தது. ஸோ மேஜராக குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து நியூ இயரால் மியூட்டில் இருந்ததால் நம்ம பார்க்கணும். இது வந்து ஹாலிடேவில் இருக்கிறதால நாளைக்கு எப்படி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 22 கேரட் வந்து 1 கிராம் வந்து 7,150, அதாவது 40 ரூபாய் விலை ஏறி இருக்குது. 24 கேரட்டில் வந்து 7,800 rupees 44 ரூபா விலை ஏறி இருக்குது. இப்போ 8 கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா
56,880 ரூபா, அதாவது 320 ரூபா வந்து ஒரு பவுனுக்கு வந்து 320 ரூபா விலை ஏறி இருக்கு. ஸ்டாக் இன் நியூஸ் பார்த்தீங்கன்னா எஜேவியன் இந்த ஸ்டாக் வந்து நியூஸில் இருந்தது இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 6.2% வந்து அப்பில் முடிஞ்சது இன்றைக்கி க்ளோஸில். இது ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கு. இது வந்து ரீசன் ஏன்னா இன்றைக்கி வந்து 6.23% போச்சுன்னா, ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு எம்ஓயு வந்து பீகார் கவர்மெண்ட்டோட சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 மெகாவாட் ப்ராஜெக்ட் ஒரு 1000 crore. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சுது. அதுக்கு அடுத்த ஸ்டாக்கு பேடிஎம். பேடிஎம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 3% டவுனில் க்ளோஸ் ஆச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த யூபிஐக்கு வந்து 30% வரைக்கும் மார்க்கெட் ஷேர் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தாங்க. அந்த கண்டிஷனை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 31 to 26 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணதால தான் இன்றைக்கி வந்து பேடிஎம் வந்து கீழே இறங்குச்சு. இந்த பேடிஎம் ஷேரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 400க்கு கீழே போய் மறுபடியும் அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் 1000 கிட்ட டச் ஆகி இன்றைக்கி வந்து 987ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கும் இது என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டில் ஃபோன்பேக்கு வந்து 47.8%, கூகுள் பே வந்து 37% அவங்க மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப், இவங்களுக்கு ஃபோன்பேக்கும் கூகுள் பேக்கும். அதே நேரத்தில் வாட்ஸ்அப் பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டில் நிறைய காம்படிஷன் வரதால் ஒரு காலத்தில் வந்து பேடிஎம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க யூபிஐ பேமெண்ட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பயங்கர காம்படிஷன் இருக்கிறதால பேடிஎம் வந்து ஓவராலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றதை இந்த வருஷம் வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம்.